அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து நீங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னா டிவிஎஸ் ஷோரூம் தான் வந்திருக்கோம். எங்க இருக்குன்னா தேவகோட்டையில, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல. என்னோட பழைய ஒரு நண்பர் வந்து ஒரு பைக் ஏற்கனவே வச்சிருக்காப்ல. என்னன்னா ஸ்ப்ளெண்டர் பஸ் வச்சிருக்காப்ல. பழைய மாடல் எடுத்து கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆச்சு. ஸோ அவருடைய அச்சீவ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 160 சிசில பைக் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதுக்காக ரொம்ப உழைச்சு, வயசு பார்த்தீங்கன்னா 18 வயசு தான் ஆகுது. ஆனா வந்து அவர் அந்த வாங்க முடியாம கண்டிஷன் இருந்தாப்ல. ஆனா ஒவ்வொரு நாளும் அவர் உழைச்சு ஒரு டிசைனரா ஒர்க் பண்றாப்ல. அவர் ஏற்கனவே நான் போட்ட பதிவுல அவர் போட்டோ நான் காட்டியிருக்கேன். அந்த பதிவுல நான் காட்டுற வர யாருன்றத. அவர் வந்து எப்படி இந்த பைக் எடுத்தாரு அப்படின்றது அப்படியே ஹிஸ்டரியா இருக்கு அதுக்கு. அதை பத்தி நம்ம ஃபுல் வீடியோல பார்ப்போம். இப்போ நம்மள இந்த வீடியோ ஷூட் பண்ணி அவர் யாபமா போடணும் அப்படின்றது அவருடைய ஆசை. அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்காப்ல. வாங்க நம்ம டிவி ஷோரூம் போயிட்டு அவருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு. ஏன்னா லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பைக் எடுக்கிறாரு அப்படின்னா அப்பாச்சி 160 சிசி தான். அந்த வண்டி பத்தி ஃபியூச்சரை பத்தி அவரே சொல்லுவாப்ல. நமக்கு போய் வண்டி எடுக்கும்போது அவருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பதிவு பார்க்க போறோம். வாங்க வீடியோ போகலாம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அப்புறம் இப்போ வந்து எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம டிவிஎஸ் ஷோரூமுக்கு வந்திருக்கோம். ஏன்னா வந்து இப்போ ஒரு 18 வயசு பையன் வந்து நம்மளை இன்வைட் பண்ணிக்காப்ல. நான் வந்து முதல்ல ஒரு பைக் எடுக்க போறேன். அப்படி என்ன பைக்கு ஏது பைக்கு அப்படின்றத நம்ம கடைசியில் பார்ப்போம். நம்ம வந்து அந்த வண்டி எடுத்து வெளியே வரும்போது இப்போ ஒரு ஸ்ப்ளெண்டர் பிளஸ் வாங்கி காலேஜ் போயிட்டு இருக்கிறாப்ல. 18 வயசு தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ எப்படி வந்து ஃபர்ஸ்ட் இந்த வண்டி எடுக்கும்போது அவர் எப்படி ஃபீல் பண்றான்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம சொல்லுங்க தம்பி, எப்படி நீங்க வந்து இந்த வண்டி எடுக்கும்போது எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? அப்பாச்சி வண்டி மாடல் வந்து அப்பாச்சி 164V. இந்த வண்டி ஃபர்ஸ்ட் எப்படின்னா இந்த வண்டி எடுக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வயசுல 18 வயசுல முடியவே இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் உங்க சொந்த காசுல இருக்க போறீங்க. எப்படி எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த வண்டி பத்தி என்ன தெரியும்? எப்படின்னா கொஞ்சம் காசுல நல்ல வண்டியா எடுக்கணும்னா எனக்கு இந்த வண்டி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிச்சு. நிறைய வண்டி பார்த்தோம். பாத்தீங்க? எம்டி பார்த்தோம். அது ரொம்ப பட்ஜெட் அதிகமா இருந்துச்சு. ஃபீச்சர்ஸ் அதிகமா இல்லை. அதனால பல பேர்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணி கேட்டோம். இந்த வண்டி நல்லா இருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதனால இந்த வண்டி. சரி, வண்டி எடுக்க பர்பஸ் காலேஜ் போறதுக்கா இல்ல வேற பர்பஸ்? காலேஜ், ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் டூர்லாம் போவீங்களா? போவோம். எங்க போற பிளான் இருக்கு இந்த வண்டி வச்சு? இங்க ஃபர்ஸ்ட் கொடைக்கானல். சரி, இப்போ வந்து பாக்குற பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்காங்கல்ல அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. எல்லாமே சரக்கு கஞ்சா அப்படி போயிட்டு இருக்கிறாங்கல்ல. இந்த சமயத்துல இப்ப உங்களுக்கு பேக் போனா யாரு இருக்கிறா, எப்படி இந்த காசு எப்படி சம்பாரிச்சு இஎம்ஐ கட்ட போறீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பேக் போனா இருக்காது. இவர் தான். யாரு அவர்? யாரு? அவரை சொல்லுங்க. அவரை போய் சொல்லுங்க. அவரை பத்தி சொல்லுங்க. அவர் மச்சானா எப்படி? மச்சானா இவர் தான் எனக்கு டிசைன் கத்து கொடுத்தது. சரி, இதை வச்சுதான் நான் டிசைன் பண்ணி மாசம் மாசம் இஎம்ஐ கட்டி வண்டி வாங்கிக்கிறோம். வாங்க. யாரு அவர் இஎம்ஐ கட்ட போறா, நீங்க இஎம்ஐ கட்ட போறீங்களா? நான் தான் கட்ட போறீங்க. வேற என்ன சொல்ல விரும்புறீங்க பசங்களுக்கு? பசங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேட் வார்த்தை சொல்றாங்க. அசிய விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்டா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க. ஒரு எய்ம் வச்சுங்க, அதை நோக்கி பயணம் பண்ணுவோம். இல்லைங்க, வேற டேர்ம் ஏதாவது சொல்லுங்க பிரதர். நீங்க ஸ்டூடெண்டா நீங்க வந்து ஒரு ஃபேமிலியை ப்ராப்பரா ரன் பண்ணணும். அதை தாண்டி வந்து ஒரு விஷயத்த ஃபேமிலி பைக் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அந்த பைக் எடுத்துங்க, நல்லா இருக்கும். என்ன வண்டி? அப்பாச்சி 164V டிவிஎஸ் மாடல் கம்பெனியில. ஓகே, சரி, வாங்க அப்படி பாப்பேன். நீங்க உங்க எடுக்க மாட்டேன், நீங்க போடுங்க, உங்க எடுக்க மாட்டேன், அவர் தான் எடுத்து. லேடிஸ் இந்த சேனல் லேடிஸ் அளவு. இதை வச்சு கிராஷ் பண்ணிட்டு
இப்போ இனே விட்டுறா விட்டு போ தீப்பெட்டிடா கேளு என்னடா இப்படி இருக்கு பாத்தி கொன்னாலும் போகாது போல இருக்கு. சாப்பிடாம ரொம்ப நாள் இருக்கு. ஊதுடா முடியல முடியல அவ்வளவுதான் முடிஞ்சு. கொடுத்தாச்சு யாரையா அவ்வளவுதாங்க முடிஞ்சுங்க. கீயா நானே கொடுக்குறேன் கீயை அவருக்கு எம்பளதான் கீ ஹெல்மெட்டும் அந்த இது கிஃப்டும் ஏன் இதை மட்டும் நானும் வேணையா யார் சாமி இவன் எங்கிருந்து வந்திருக்கான்?